ஆந்திரா ஸ்பெஷல் சாம்பார் பண்ண போகிறோம். 1.5 கிலோ பருப்பு எடுத்துருக்கோம். பருப்பு வேக வச்சுக்கலாம். பாத்திரத்தை வச்சுக்கலாம். தண்ணி கொதிச்சிச்சு, பருப்பு போட்டுக்கலாம். பருப்பு வேகிறதுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். சாம்பார் பொடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் 100 கிராம், தனியா 100 கிராம், கடலைப்பருப்பு 3 ஸ்பூன், துவரம்பருப்பு ஒரு 3 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், மிளகு ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கலாம், சீரகம் ஒரு 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம், வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம், பெருங்காயம் ஒரு கட்டி பெருங்காயம். இது எல்லாத்தையுமே வறுத்து இப்போ பொடி பண்ணிக்கலாம். தனியா போட போகிறோம். கடலைப்பருப்பு போட போகிறோம். துவரம் பருப்பு போட போகிறோம். உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். மிளகு போட போகிறோம். சீரகம் போட போகிறோம். வெந்தயம் கொஞ்சம் போட போகிறோம். பெருங்காயம் போட போகிறோம். காஞ்ச மிளகாய் போட போகிறோம். கருவேப்பிலை போட போகிறோம். இப்போ ரோஸ்ட் ஆகிடுச்சு. எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஆந்திரா வெஜ்ஜில் சாம்பார் பண்ணுறதுக்காக என்னென்னலாம் பண்ண போகிறாங்கிறத எடுத்து வச்சுருக்காங்க. என்னென்ன வச்சுருக்கீங்க சொல்லுங்கள் கொஞ்சம். பீன்ஸ் 1 கிலோ, முருங்கைக்காய் 1 கிலோ, கேரட் 1 கிலோ, வெங்காயம் 1 கிலோ, கத்திரிக்காய் 1/2 கிலோ, தக்காளி 1 கிலோ, பச்சை மிளகாய் 1/4 கிலோ, கருவேப்பிலை ஒரு தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, புளி ஒரு 100 கிராம், வெந்தயம் 2 ஸ்பூன், கடுகு 3 ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 10 நம்பர், தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய். சாம்பாருக்கு தேவையான காய்கறிகளை வதக்கி வேக வைக்க போகிறோம். எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி போட போகிறோம். கேரட் போட போகிறோம். பீன்ஸ் போட போகிறோம்.
முருங்கைக்காய் போட போகிறோம். கத்திரிக்காய் போட போகிறோம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நம்ம சாம்பார் பொடி போட போகிறோம். காரத்துக்கு தேவைப்பட்ட மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் இப்போ மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆந்திரா சாம்பாருக்கு மெயின் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? காய் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். காய் முக்கால் பதம் வெந்துடுச்சு. பருப்பு போட்டுக்கலாம். சாம்பாருக்கு புளி ஊற்ற போகிறோம். அரைச்சி வச்ச சாம்பார் பொடியை இப்போ சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி போட்டாச்சு. இப்போ கொஞ்ச நேரம் கொதித்த உடனே தாளிப்பு சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு தாளிப்பு போட போகிறோம். அதுக்கு கடாயை வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்ற போகிறோம். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. சாம்பாரில் எடுத்து போட்டுக்கலாம். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இறக்கி வச்சுக்கலாம்.